அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் வர மகாலய அமாவாசை ரொம்பவே ஒரு முக்கியமானது. இதில் எல்லாருமே வெளியில் போய் ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி காசி ராமேஸ்வரம் இப்படி போய் தர்ப்பணம்லாம் பண்ண முடியாது. இதை எப்படி எளிமையான முறையில் வீட்டிலே நம்ம முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலே எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னா, முதல்ல அமாவாசை அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு நிமிஷம் உங்கள் முன்னோர்களை மனசில் நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் முன்னோர்களோட படத்தை தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் முன்னோர்களோட படத்துக்கு துளசி மாலை நீங்கள் போடலாம். துளசி ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அதனால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லை என்ன பூ கிடைக்குதோ நீங்கள் அதை கூட போடலாம். துளசி மாலையாக கிடைக்கலனா கூட துளசி இலை கிடைச்சா கூட ஓகே தான். நீங்கள் அதை கூட நீங்கள் உங்கள் முன்னோர்களோட படத்துக்கு நீங்கள் போட்டு வைக்கலாம். மாலை போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு சாம்பிராணி எல்லாமே காட்டிடுங்க. கூட நிற செம்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல நிற செம்பில் நிற பானை குடத்துலேருந்து நிற செம்பு தண்ணி எடுத்து வச்சுருங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், கொஞ்சம் மல்லிகைப்பூவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் படையல் மாதிரி நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாழைக்காய் பொரியல் இருக்குது பார்த்தீங்களா, வாழைக்காய் பொரியலும் உளுந்த வடையும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ படையல் நீங்கள் என்ன நீங்கள் சமைச்சு நீங்கள் அவங்களுக்காக படைச்சாலும் அது கூட முக்கியமாக வாழைக்காய் பொரியலும் உளுந்த வடையும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண போகிறது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு தாம்பாளத்தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தாம்பாளத்தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வலது கை கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டை விரலை ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் வச்சு நீங்கள் எள்ளு தண்ணி வச்சு நீங்கள் அதுக்கு நடுவில் வச்சு நீங்கள் அந்த தாம்பாள தட்டில் நீங்கள் கையில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி விடணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு படத்தில் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அந்த மாதிரி விடும்போது அவங்களோட முன்னோர்களோட அவங்க பேரை 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் விடணும். இந்த வழிபாட்டை உங்கள் முன்னோர்கள் மனசார ஏற்றுக்கணும்னு சொல்லி நீங்கள் மனசில் அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். இந்த வழிபாடு அவங்களும் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அதை உங்களுக்காக அவங்களோட ஆசீர்வாதங்களை உங்களுக்காக கண்டிப்பாக வழங்குவாங்க. இதை முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் தயிரெல்லாம் வச்சு காக்காவுக்கு நீங்கள் சாதம் வைக்கணும். நீங்கள் சில பேர் வீட்டில் சமைச்சது படையல் வச்சுருப்போம்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து படையல் வைப்பாங்க. அது எப்படி வைக்கணும்னா, கிழக்கு பக்கமாக பார்த்து காகத்தை கூப்பிட்டு நம்ம காகங்களுக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும். அந்த மாதிரி பெருசாக படையல் எதுவும் வைக்க முடியலை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா, தயிர் எள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் சாப்பாட்டில் தயிரெல்லாம் கலந்து கொஞ்சம் எள் போட்டு கலந்து கிழக்கு பக்கமாக காக்காவை அழைச்சிட்டு கூப்பிட்டோம்னா அது வரும். வந்ததுக்கப்புறம் அந்த தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஒரு சின்ன இலையில் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சு நீர் விழாவிட்டு தான் நீங்கள் காக்காவுக்கு நீங்கள் சாப்பாடே வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கிடலாம். முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். தெருவில் இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கட் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை யாரோ ஒருத்தருக்காவது உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு நீங்கள் கொடுக்கலாம். 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் கூட நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் தானமாக கொடுக்குறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணி போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு, உதாரணத்துக்கு சிவன் கோயில் இருந்தால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகலாம். அம்மன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகலாம். பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தால் நீங்கள் அங்கே கூட போகலாம். போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் போடணும். நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு நீங்கள் உங்கள் முன்னோர்களை மனசார வேண்டி கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். இதுதான் ரொம்பவே ஈஸியான ஒரு பரிகாரங்க. இது வீட்டிலேயே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களோட அதான் சில பேரால் பண்ணிக்க முடியும். ஐயர் வச்சு சில பேரால் பண்ணிக்க முடியும். சில பேரால் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.